Hi, hello and welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா BCCI நடத்தின ஒரு IPL retentions பத்தின ஒரு மீட்டிங், அதோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன எடுத்தாங்க, என்னென்ன டிஸ்கஷன்லாம் போச்சு, அதை பத்தி ஒரு டாக்கிங். அப்புறம் ஒரு ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சுல, அது கொஞ்சம் ஒரு 1 or 2 weeks ஓல்ட் ரூமர் தான். பட் அதெல்லாம் எனக்கு அதில் என்ன தோணுது, அதெல்லாம் நடக்குமா, இல்லை பாசிபிள் ரிட்டன்ஷன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி தோனி முக்கியமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அது என்ன சொன்னார், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போது BCCI நடத்தின மீட்டிங்கில் என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பிளேயர்ஸ் ரிட்டன்ஷன்ஸ் பண்ணலாம், இம்பேக்ட் பிளேயர் வச்சுக்கலாமா இல்லையா, இல்லை இம்பேக்ட் பிளேயரை தூக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா டாக்கிங் பாயிண்ட்ஸ். இன்கேஸ் ரிட்டன்ஷன் வச்சா RTM கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி, அல்ல மெகா ஆக்ஷன் வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரே நிறையா ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. இதில் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபிசிக்கலாக வந்து ஷாருக் கான், பார்க் ஜிண்டால் DC ஓனரு, காவ்யா மாறன் ஃப்ரம் SRH, அப்புறம் இவர் நம்ம பஞ்சாப் ஓனர் நெஸ்வடியா கூட அந்த மாதிரி ஒரு சில பேர் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் மும்பை இந்த மாதிரி டீம்ஸ், சென்னை இந்த டீம்ஸ்லாம் வந்து வேர்ச்சுவலாக வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன்ஸ் பற்றி என்னென்ன டாக்ஸ் போயிருக்கு அப்படின்னா, ரிட்டன்ஷன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், எப்பயுமே ஒரு செட்டான டீம் வந்து அந்த காம்பினேஷனை கலைக்கிறதுல விரும்ப மாட்டாங்க. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், 2020 MI வந்து ஒரு பயங்கரமான ஒரு கடப்பார சைடாக இருந்தாங்க. அவங்கள கலைச்சதே அதுக்கடுத்து நடந்த ஒரு மெகா ஆக்ஷன் தான். அதனால தான் இப்போ வந்து IPL வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போய் புது டீம்ஸ்க்குலாம் ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஒருவேளை இப்போ மெகா ஆக்ஷனே நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2020 டீமை அவன் இதில் இருக்கவங்க ஒருத்தங்களாம் ரிட்டையர் ஆகி போகிற வரைக்கும் அடிக்கவே முடியாது. அந்த மாதிரி அடிக்க முடியாத எல்லா டீமையும் யாராலும் ஒரு டைமில் அடிக்க முடியும். பட் தே வில் பி a மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம் இன் எவ்ரி இயர்ஸ் IPL. அந்த மாதிரி தான் இருக்கும் அது. அதே மாதிரி தான் 2011 CSK டீமு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால கண்டிப்பாக ஒரு ரிட்டன்ஷன் வேணும். காவ்யாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவ்யாக்காவுக்கு 7 ரிட்டன்ஷன்ஸ் வேணும் மினிமம். அதாவது மினிமம் எங்களுக்கு 7 ரிட்டன்ஷன்ஸ் வேணும், அதுக்கு கம்மியாக நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றே ஒன்று புரியல, இவங்க 7 ரிட்டன்ஷன்ஸ் எடுத்துருவாங்க. அதில் இன்னொன்று அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர்சீஸ் ப்ராக்கெட் வைக்கக்கூடாது, அதாவது இவ்வளோ ஓவர்சீஸ் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாதுன்னா. ஏன்னா அக்கா கிட்ட வந்து ஒரு தரமான 3 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. கம்மின்ஸு, ஹெட்டு, இவர் கிளாசனு, மார்க்கோ ஆன்சனு, இந்த மாதிரி நல்ல நல்ல ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் SRHல இருக்கதான் அவங்க அதை வந்து விரும்பலை. அவங்க 7 ஓவர்சீஸ் மினிமம், 7 பிளேயர்ஸு மினிமம் ப்ளஸ் எங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் வேணும், ரிட்டன்ஷன்ஸ் ஓவர்சீஸ் ப்ராக்கெட் இல்லாமல் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஒருபடி மேலே போய் ஷாருக் கான் வந்து என்ன சொல்கிறாரு, 8 ரிட்டன்ஷன் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 ரிட்டன்ஷன் வச்சா ஹேக்கு இது ஏழை எதுக்கு நடத்தணும்? ஏழமே நடத்த தேவையில்லையா? எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச 8 பிளேயர்ஸை வச்சுட்டு அப்படியே நடத்திட்டே போயிடலாமே, அது ஒன்று. அப்புறம் இல்லைனா எனக்கு 8 ஓகே, எனக்கு 8 நீங்கள் ரிட்டன்ஷன்ஸ் கொடுங்க, 8 ரைட் டு மேட்ச் கார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது மேபி சில பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ஓர்த் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம். இவேனா ரைட் மேட்ச் கார்டுன்றப்போ அங்கே ஒரு பர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ரிட்டன்ஷன்றப்போ அந்த வருஷப்படி அவங்க என்னென்ன அமௌண்ட் கொடுத்து ரீடைன் பண்ணிப்பாங்க. பட் இப்போ ரைட்டு மேட்ச் கார்டுன்னு வர்றப்போ ஒரு டீம் ஒரு பிளேயருக்கு 20 கோடி கொடுத்தா இவங்க அந்த 20 கோடி கொடுத்து தான் அந்த பிளேயர் ரைட் மேட்ச் கார்டு யூஸ் பண்ணி எடுக்க முடியுமே தவிர இவங்களோட ப்ரீவியஸ் ப்ரைஸ் யூஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொண்டு வந்திருக்காரு. காவ்யா இன்னொன்று என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பிளேயர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், வெதர் யூ வாண்ட் டு ரீடைன் ஆர் யூ வாண்ட் டு பி ரிலீஸ்டு, அந்த மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு இது கொடுக்கணும், சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சில ஓனர்ஸ் சச்சஸ் டெல்லி ஓனர் பார்க் ஜிண்டாலு, அப்புறம் பஞ்சாப் ஓனர்ஸு, அப்புறம் ஏன்னா இவங்களாம் ஒரு அன்செட்டில் டீமு, இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு மெகா ஆக்ஷன் மினிமம் ஒரு 5க்கு மேலே வைக்கக்கூடாது ரிட்டன்ஷன்ஸு. 5க்கு மேலே வச்சிங்கன்னா அதில் ஒரு இம்பேக்டே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு ரொம்ப சில டீம்ஸ் மட்டும் இந்த மெகா ஆக்ஷன்ற பேச்சே வேணாம், மெகா ஆக்ஷனே வைக்க வேணாம், நம்ம ரெகுலராக மினி ஆக்ஷன் மட்டும் வருஷம் வைங்க. ஏன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பிளேயர் எடுத்து அவனுக்கு க்ரூம் பண்ணி வச்சா நீங்கள் நோவாமல் தூக்கிட்டு போயிடுறீங்க மற்ற டீமில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவ்யா, ஆனால் இதில் சர்ப்ரைசிங்லி காவ்யா வந்து ஒரு அகைன்ஸ்ட் சைடில் இருக்காங்க. ஏன்னா அக்கா வந்து தெரியாதனமா ஒரு டீம் செட் ஆயிடுச்சு. இல்லை அவங்களும் ஒரு குட்டி பஞ்சாப் தான், தூக்கி தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க பிளேயிங் டீம்ஸ் எல்லாத்தையுமே. அது ஒரு கம்மின்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்ததுனால மேபி அந்த சேஞ்ச் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் வேணும், ஒரு மெகா ஆக்ஷன் வந்து வேணும் எங்களுக்கு. ஆனால் வந்து அது எப்படி, அதோட கோர்ஸ் வந்து எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஏன்னா மெகா ஆப்ஷன் நான் கண்டிப்பாக சொன்ன மாதிரி தான். அது மாதிரி மெகா ஆப்ஷன் இல்லைன்னா ஒரு ஈவன் அவர் தான் பார்த்துட்டா தான் சொல்லிருக்காரு, ஒரு ஈவனாகவே இருக்காது, அந்த கான்டெஸ்டே வந்து ஈவனாக இருக்காது. என்ன எவனாலும் ஒரே டீம் ஆடிட்டு இருந்தால் அவங்க தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு டீமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மும்பை டீம் எடுத்துக்கோங்களேன். மும்பை டீமில் இருந்து இப்போ பொல்லாடு, ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, ரோஹித் சர்மா, இஷன் கிஷானு, ஸ்கையி, இந்த டீமை வந்து வருஷம் வருஷம் அவங்க ஆட விட்டா என்ன, இன்னும் எத்தனை பும்ரா எத்தனை ஒரு முடிவு கெடுக்க போகிறாங்க, அது மாதிரி ஆயிரும் அவங்க வருஷம் வருஷம் ஆடினாங்கன்னா. அது மாதிரி இப்போ 2011 சிஎஸ்கே லெவனில் பார்த்தீங்கன்னா அவங்களும் பொலிஞ்சரு, முரளி விஜய், மைக்கசி, தோனி, ரெய்னா, ஜக்காத்தி வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர் கிடையாது, ஆனால் அந்த சிஎஸ்கே செட்டப்பில் கரெக்டாக சொல்கிறான். அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு மெகா ஆப்ஷன்றது வந்து வருஷம் இல்லை, அந்த 3 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸ் கோர்ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் என்னைய கேட்டாங்கன்னா. அதனால் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்லாம் போயிருக்கு. அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர் வந்து பார்ஜிண்டால் வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக அதுக்கு ஓட் பண்ணியிருக்காரு. எனக்கு இம்பாக்ட் பிளேயர் தேவை கிடையாது, இம்பாக்ட் பிளேயர்ன்றது வந்து ஒரு இந்தியன் டீமோட ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஒரு ஸ்கோப்பே கொடுக்கல இம்பாக்ட் பிளேயரு. அதனால் இம்பாக்ட் பிளேயரை வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்ஜிண்டால் வந்து கொடுத்துருக்கிறதா நியூஸஸ் வருது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி பார்ஜிண்டாலுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம சோர்சஸ்லாம் கிரிக் பஸ்ஸி, ESPN கிரிக்கெட் இன்ஃபோ இவங்க மூலமாக நம்ம எடுக்கிற சோர்சஸ் தான். ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய பிசிசிஐயோட நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க கிடையாது, அங்கே போய் அவங்க கிட்ட இருந்து எடுத்து வாங்கி பார்த்துட்டு வர அளவுக்கு. ஸோ பார்ஜிண்டால் வந்து அந்த மாதிரி நிறைய நல்ல ஒப்பீனியன்ஸ்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சவரை பார்ஜிண்டால் வச்சுருக்காரு. ஒரு நெஸ்வாடியாவுக்கும் ஷாருக்கானுக்கும் ஒரு கலவரமே போன மாதிரி கூட ஒரு சில நியூஸஸ் வருது. பட் அது எப்படின்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பஞ்சாப் வந்து எப்பயுமே ஒரு அன்சர்டன் லெவன் தான். அவங்ககிட்ட அந்த கடப்பாறை மும்பை டைமே கொண்டு போய் கொடுத்தா அவங்கள பாதி வர வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க, அந்த மாதிரி ஒரு டீமு. ஸோ அவங்க இப்படி எதிர்பார்க்குறாங்க, இவங்க இப்படி எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு மீமில் நான் பார்த்தேன் 8, ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அது ஃபேக் நியூஸு. பட் அது ஃபேக் நியூஸு. ஆனால் மீமில் போட்டிருந்தாங்க KKR ரிக்வஸ்டட் ஃபார் 8 ரிட்டன்ஷன்ஸ் + 8 ரைட் டு மேட்ச் கார்டு. இதுக்கு இருக்கிற ஆக்ஷனு 16 பிளேயர் எடுத்துட்டானா எதுக்கு அங்கே வந்து ஏலம் நடத்தணும், எதுக்கு அங்கே ஒருத்த வேலை படைக்கிட்டு டேபிளை போட்டு எங்கள் ஆளுங்க சென்னையிலேருந்து வர கிளம்பி அங்கே உட்காந்து சும்மா உட்காந்துட்டு போகிறேக்கா, இவன் 16 பேரை வச்சுக்கிட்டானா. ஸோ பேசிக்கலி அதெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸ், அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. 16 ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து செத்தாலும் நடக்காது. ஸோ இதெல்லாம் தான். இப்போது வேறு என்ன பாயிண்ட்ஸு அதில் பேசினாங்க அப்படின்னா, மேபி அவங்க எல்லாரும் நீங்கள் போங்க வீட்டுக்கு போயிட்டு லெட்டர் போடுறோம் அது மாதிரி இப்போ சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள்லாம் ஓகே, உங்கள் கருத்துக்கள்லாம் கேட்கப்பட்டுருச்சு, உங்கள் கருத்துக்கள்லாம் வந்து நாங்கள் பரிசீலனை பண்ணிட்டு உங்களுக்கு மெயில் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ இது என்ன ஏதுன்றதை நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இது மேபி இன்னும் 1 மந்த்துக்குள்ளே நமக்கு தெரிய வரலாம். இதில் என்ன தோனி நம்ம சொன்னோம், தோனி என்னடா இதில் சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று முந்தனால ஒரு ஹைதராபாத்தில் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் தோனி சொல்லியிருக்காரு, பேஸ்ட் ஆன் ரிட்டன்ஷன்ஸ் தான் என்னோட டிசிஷன் இருக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 6 ரிட்டன்ஷன்ஸ் இருந்தால் தான் தோனி இந்த இயர் வந்து IPL விளையாடுவார். இல்லை அதுக்கு மேலே போனாலோ இல்லை அது கீழே போனால் வந்து தோனியோட விளையாடுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி அதுவும் நான் ஒரு டீமோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் தான் நான் எடுப்பேன். எனக்கு என்ன தேவைங்கிறத தாண்டி டீமுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்தா நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தோனி சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு மாதத்தில் தெரியும் தோனி ரிட்டையர் ஆகிறாரா இல்லையா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஒரு வழியாக சொல்லிட்டு இருந்தான், ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலானே அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மாதிரி ஆகஸ்ட் 15 தான் ஏன்னா நம்ம ஆள் அந்த ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார். அது மாதிரி பண்ணிதானே ஆகணும். ஒரு கட்டத்தில் எல்லா பிளேயரும் ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். அது நம்ம என்னதான் ஒரு தோனி கண்ணியோ சச்சின் கண்ணியோ ரோஹித் கண்ணியோ எந்த கண்ணியாக இருந்தாலும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பிளேயர் ரிட்டையர்மெண்ட் ஆகி தான் ஆகணும். அதுக்கு அவங்க வருஷம் ஃபுல்லாக விளாட முடியாது கண்டிப்பாக. ஸோ அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, இதில் ரூமர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரூமர்ஸ்லாம் பற்றி நிறைய பேர் ஆல்ரெடி பேசிட்டாங்க. ரிஷப் பண்ட் கமிங் டு CSK அப்படிங்கிற ஒரு பெரிய ரூமர். ரிஷப் பண்ட் கமிங் டு CSK அப்படின்னு ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பக்கத்துலேயே இன்னொரு நியூஸ் போட்டுக்கோங்க, தோனி ரிட்டையர் ஃப்ரம் IPL ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரிஷப் பண்டோட டீல் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா தோனிக்கு ஒரு ரிலீஃப் தான். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ப்ராப்பரான இந்தியன் விக்கெட் கீப்பர், நல்ல ஒரு அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து அவர் பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாருன்னா தோனி ஓகே போதும்டா நம்ம ரிட்டையர் ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி அவர் போயிடுவாப்ல. பட் இது எல்லாமே ஒரு சோர்ஸஸ், ஒரு கிரிக் பஸ்ஸு, ஒரு ESPN வழியாக நான் எடுத்து போடுறதா மோஸ்ட்லி. நம்ம மீம் பேஜ் பார்த்துட்டு போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சோர்ஸஸ் மூலமாக அவங்க ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் தான். இது இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. KL ராகுல் லைக்லி டு கமிங் டு RCB அப்படின்னு கூட போட்டுருந்தாங்க. RCBயில் தான் இருந்தான் அவனை எதுக்குடா அங்கே இருந்தவன அவனை விட்டுட்டு அவனை ரிலீஸ் பண்ணி அவனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ சீசனில் 350 ரன்ஸும் அவ்வளோ அடிச்சிருந்தான் அந்த சீசனில்.
அவனை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப இப்போ அவனை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கான் எல் ராகுல் கம்மிங் டு ஆர்சிபிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கதைனே புரியல அவங்களோடது. ஓகே, இதெல்லாம் தான் மேபி ஒரு பாசிபிள் ரிட்டர்ன். இது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது நான் இது ஒரு இதில் தான் பார்த்தேன், அது மேபி கிரிக்பஸில் கூட வரலன்னு நினைக்கிறேன், சும்மா ஒரு மீமில் தான் பார்த்தேன், அது மேபி உண்மையாக பொய்யான்னு தெரியல. ரோஹித் அண்ட் ஸ்கை மூவிங் அவுட் ஆஃப் மும்பை அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பாக நடக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரோஹித்தும் ஸ்கையும் ஒரு திரும்ப அவங்களாம் அந்த ஒரு வேர்ல்ட் கப் விக்டரிக்கு அப்புறம் எல்லோரும் ஒன்றாயிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக அவங்களாம் போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக இன்கேஸ் ரோஹித் போனால் கூட ஸ்கை ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி. ஏன்னா ஸ்கை தான் வந்து ஒரு எம்ஐ டீமில் ஒரு பேக் போனு பும்ரா ஹார்திக் அப்புறம். ஸோ ஸ்கையெல்லாம் விட மாட்டாங்க. ஸோ இதுதான். வேறு ரோஹித் போனால் ரோஹித் கேகேஆர் போகிறதா ஒரு பேச்சுக்கள்லாம் அடிபடுது. கேகேஆர் போனால் எங்கே ஆடுவார், ஆல்ரெடி அங்கே நல்ல ஓப்பனர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எங்கே அவரை ஃபிட்டின் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், எல்லாம் ஒரு ஒன்றரை மாதத்தில் நமக்கு ரிட்டன்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சு ஒரு ரிட்டன்ஷன்ஸ் யார் யார் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் எவன் எந்தெந்த டீமுக்கு போக போகிறான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கெலாம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்போங்க அந்த அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். கொஞ்சம் லேட்டாக சொன்னால் கூட என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா நான் பிஸின்னுலாம் இல்லை, கொஞ்சம் அப்படியே ஆஃப் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுல கொஞ்சம் அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதில் ஓகே உங்களுக்கு வேறு எதுனா உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நான் ஒரு காமனர் தான். உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் பற்றி அதை கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.